நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன். நான் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சாரி சாரி. ஏங்க நாளா எதுவும் பண்ணலைங்க. அடுத்ததா இந்த மேடையில பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க இல்ல அந்த டென்ஷனை ஈடுகட்டுறதுல இருந்து அது இருக்கணும் இவங்களோட லைன்ல இருந்து. ஓகே 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 அந்த ஃபுல் இது போலாம். ரொம்ப சீரியஸா இருக்கு சிவானி. ஓகே சார். ஜோடி நம்பர் 1 சீசன் 4 டைட்டில் வின்னர் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய பேரை கலகலப்பும் ஆக்கி இருக்கிறாரு, கலங்கவும் வச்சிருக்காரு. அந்த மாதிரி பெர்ஃபார்மர் தான் இப்போ இந்த மேடைக்கு வர போறாரு. அண்ட் அவரோட வர போறவர் சூப்பர். ஃபெயில் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிட்டா. ஒரு அழகான அனிமல், நம்ம நேஷனல் பேர்ட் அப்படினே சொல்லலாம். பீகாக், மயில். அனிமலா பேர்டா? ஒரு பேர்டும் அனிமல் தான். அந்த விதத்துல நம்ம எடுத்துக்கிறோம். நேஷனல் பேர்ட். ஓகே ஓகே. நேஷனல் பேர்ட் தான் சொல்லுவோம் அத. பேர்டு அனிமல் தானா? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே இந்த அப்படியே நேஷனல் அனிமல்னு தனியா வச்சிருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் ரொம்ப அநியாயம்பா. இப்படி சொல்லிட்டு மாட்டிட்டீங்க பாத்தீங்களா? ஓய் அப்படியே சமாளிச்சுக்கணும் நம்ம தான். அப்ப பேர்ட்னா அது பெண்களுக்கு ஏத்த மாதிரில இருக்கு. இல்ல இல்ல, இது வந்து சூப்பரா 2 பெண்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. எதனா லைட்டா சாப்பிட்டீங்களா? இந்த ரவுண்ட் முடிவுல எங்களுக்கு வந்து பரத் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பூட்டுற மாதிரி ஒரு பிரேக் வேணுமே. அதுக்கு நீங்க தான் ஊட்ற மாதிரியா? சிரிப்பூட்டுற மாதிரி. ஆமா. கிக்கிலிக்கா பண்ணுமா எல்லாரையும்? நீங்க தான் பண்ணுமா? நான் கிச்சி கிச்சி மூட்டணுமா எல்லாரையும்? உங்களை எல்லாம் பண்ண மாட்டேங்க. எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. ஐயா பேட் டேஸ்ட். பண்ண பேட் டேஸ்ட். ஓகே வெல்கம் டு தி ஷோ. சோ ஜட்ஜஸ் உட்கார வச்சலாம். இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க ஆடி ஆகணும். அவருக்கு வந்து நீங்க கொடுக்க போற வெல்கம் எப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ல இல்ல. ஏன்னா அத சொதப்பிட்டீங்க. இப்படி ஆட தெரியாத ஆடுது அப்படிலாம் சொல்லி. கிண்டல் அடிச்சு கரெக்ட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க வந்து ஆடி தான் அவருக்கு கொடுக்கணும். ஓகே ஓகே. So let's get the music rolling. நீங்க தான். ஓகே மாஸ்டர். சூப்பர் சூப்பர். இது நம்ம இன்ட்ரோடக்ஷன். ஆனா உங்க Dressக்கு அந்த டான்ஸ் ஈஸியா இருக்கு. சோ sad. ஆட வச்சிருவோமா? ஆட வச்சலாமா? ஒரு தடவை ஆடி காட்டுறீங்களா? இவங்க அப்படி அப்படி இன்னைக்கு விடுறதால பவனா 2 பேரும் சேர்ந்து கலாய்ச்சிடலாம் சிவாவை. எப்படி மாட்டி விட்டாரு பாருங்க. அதுவும் ட்ரெஸ் பத்தி. How dare you? அந்த மூமெண்ட்ட பத்தி தான் சொன்னாங்க. வித்தியாசமான நடனங்கள். வித்தியாசமான நடன. ரெடி. ஓகே ரெடி. ரோலிங் அண்ட் ஆக்ஷன். சோ ரம்யா மேம் தயாராயிட்டாங்க. ஒரு நிமிஷம். என்னடா நான் பேசுறது ஒரு இசையாவே இருக்கு. ரெடி. ஆக்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் ப்ளே பண்ணனும். ட்ராக் எல்லாம் வேணாம், நம்ம போஸ்ட்ல பண்ணிக்கலாம். ட்ராக் கனவராங்க நீங்க. ஓகே. போலாமா? ஓகே ரெடி. பாப்பா ரெடி பண்ணிக்கோ. ரோலிங் அண்ட் ஆக்ஷன். சோ ரம்யா மேம் தயாராயிட்டு. அட என்னடா இது? யாரோ பண்ற உள்நாட்டு சதிதான் அது இருந்தாலும் பரவாயில்ல. சோ ரம்யா மேம் இங்க தயாரா. அட என்ன? இல்ல நீங்களே ராசி இல்ல நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க பாவம். விண்மீன் கூட்டத்து விதைகள் நாங்கள். விதைகளில் ஒளிந்திருக்கும் விழுதுகள் நாங்கள். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் நாங்கள். வெற்றி. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இது மட்டும் எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? வெற்றி வேட்டையின் மன்னர்கள் நாங்கள். நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லாவே இருக்க மாட்டடா. ஓகே. விண்மீன் கூட்டத்து விதைகள் நாங்கள். விதைகளில் ஒளிந்திருக்கும் இன்னைக்கு சத்தம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. விண்மீன் வெற்றி வேட்டையின் மன்னர்கள் நாங்கள். ஓகே ரெடி. ரோலிங். போலாமா? ஆக்ஷன். விண்மீன் கூட்டத்து விதைகள் நாங்கள். விதைகளில் ஒளிந்திருக்கும் விழுதுகள் நாங்கள். அம்பிலிருந்து புறப்பட்ட வில்லா. ஏங்க ஒரு வாட்டி தான் வரும்.
வெற்றி ஃபர்ஸ்ட்ல வேட்டையின் ஃபர்ஸ்ட்ல மன்னர்கள் நாங்கள். புரிஞ்சு ஜெயா இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் சிவகார்த்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு ஜீவன் ரொம்ப அவஸ்தைப்பட்டுச்சு. அந்த ஜீவன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிரபு டார்லிங் தான். எக்ஸாக்ட்லி. ஏற்கனவே சிவா பார்த்தீங்கன்னா பிரபுவை சுற்றி வர்றதுக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். பாவங்க பிரபு. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த தசாவதாரம் ரவுண்ட் அதில் வந்து பிரபு கிருஷ்ணரா வேஷம் போட்டுட்டு இருந்தார். ரொம்ப க்யூட்டாக இருந்தார். ஆனால் இந்த சிவா பார்த்தீங்கன்னா செம்மையாக கலாய்ச்சிட்டாருங்க. என்னங்க ஒரு செட்டே பக்கத்தில் வந்து நிற்குது, உனக்கு எவ்வளோ பேர் பெயிண்ட் அடித்தாங்க, 4 பேரா 5 பேரா அப்படின்னு பேருன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஓவராக கலாய்ச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லை, அது என்ன எபிசோடு, கிளாசிக் ரவுண்ட். கரெக்ட். சாவித்ரி மேம் மாதிரி ஒரு வேஷம் போட்டு சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே, அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்ட பிறகு சிவகார்த்திகேயன் பிரபுவை பாவம் எப்படி கலாய்ச்சிட்டாரு தெரியுமா? நீ பொண்ணு வேஷம் போட்டால் உனக்கு என்ன, நீ குஷ்புன்னு நினைப்பா, நீ என்ன ரொம்ப அழகான்னு என்னென்னவோ சொல்லி பாவம் பிரபு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிரபு வந்து நிறைய விஷயங்கள்ல மாட்டிட்டு முழிச்சாரு சிவாவோட. வாங்கியிருக்காரு. அந்த காமெடி எல்லாம் உங்களுக்காக. எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க பெயிண்டிங்ல? 7 பேர். 7 பேர் சாரம்லாம் கட்டி பெயிண்ட் பண்ணிருப்பாங்க போல 8 நாளா. ஓகே, பட் ஜோக்ஸ் அபார்ட் இல்ல ஜோக்ஸ் அபார்ட்லாம் என்ன இதுல என்ன ஜோக் இருக்கு? யோசிச்சு பாருங்க, ஹெவி பட்ஜெட்ல இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கோம். பெயிண்ட்டுக்கே 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் நாங்க. ஆமா, கண்டினியூ. கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுவார்னு எல்லாருக்கும் அடிக்காதீங்கண்ணே. வெண்ணெய் திருடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணர் ஏதோ கேஷுவல் லீவ்ல போயிருக்காங்க, அதனால அந்த வெண்ணெய் பானை அமுச்சு வச்சு. ஓகே மேம் நீங்களுமா மேம்? சும்மா அதாவது நீ ஆடும்போது சூப்பர் கிருஷ்ணன். இந்த மாதிரி கிருஷ்ணன் நான் பார்க்கவே இல்லை. நீங்களும் சேர்ந்தா? அவரை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. கம்சர் கூட ரொம்ப வேற அம்சமாகறாரு மேடம். ஹாய். ஐயோ அம்மா, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, எவ்வளவு அழகா மேக்கப் போட்டாலும் பிரபு குஷ்பு ஆக முடியாது. அதை மெயின்டைன் பண்ணிக்க. ஓகே, குட். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவ்வளவு அழகா இருந்தது. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண டான்ஸ்க்கு ஏன் அப்படி ஆயிடுச்சு? இல்ல அது அவனுக்கு வந்து வர வர அந்த பெண்கள் மாதிரி நளினமா பண்றது கம்ஃபர்டபுளா கேட்டாங்களே இப்போ. அநேகமா அவங்க அம்மா அவனுக்கு மாப்பிள்ளை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். போற போக பார்த்து இல்ல ராஜா, அந்த அப்படி போறியே ராஜா.